கேஆர்டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். பொங்கல் பண்டிகைனாலே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா என்ன? காணும் அப்படின்னா ஒருத்தவங்கள பார்த்தல், சந்தித்தல் அப்படின்ற ஒரு பொருள். ஸோ பொதுவாக காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறையா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அவங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் சுற்றுலாத்தலங்களுக்குமே நிறையா மக்கள் போவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அலமோதிட்டுருக்கும். மெரினா பீச், பெசன்ட் நகர்லலாம் பார்த்தீங்கன்னா காலே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அதுக்காண்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு கூட ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்கங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சுற்றுலாத்தலங்களில் வந்து கூட்டத்தை பார்க்கலாம். அந்த வகையில் திருச்சியில் என்ன இருக்குது, இங்கே என்ன நடக்குது பார்க்கலாமா? திருச்சியில் இருக்கிற பறவைகள் பூங்காங்க. இந்த பூங்காவில் இந்தியா மட்டும் கிடையாதுங்க, ஆப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா நாடுகளில் இருக்கிற பறவைகளையும் நம்ம பார்க்க முடியுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேடி ஆம்ஹெஸ்ட் பெசன்ட், ரீவிஸ் பெசன்ட், வெள்ளி பெசன்ட், மஞ்சள் நிற தங்க பெசன்ட், மஞ்சள் நிற கரும்பு கழுத்து வளைய பெசன்ட், இந்த மாதிரி நிறைய பறவைகளை பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய வகையான கோழி வகைகளும் கூட இங்கே இருக்குது. குறிப்பாக பாம்பு வகைகள் பார்த்தீங்கன்னா சோளப்பாம்பு, பந்து மலைப்பாம்பு இதெல்லாம் மிரட்ட வைக்குதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளவுளி, மினி ரெக்ஸ் இந்த மாதிரி முயல் வகைகளும் கூட க்யூட்டாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வீட்டிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி புதுசாக வித்தியாசமாக நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பறவை இனங்களையும் அந்த கோழி வகைகளையும் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பூங்காக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குமே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக தாங்க இருங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கொம்பு திருச்சியில் மிக முக்கியமான மற்ற சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா முக்கொம்பு. ஸோ முக்கொம்பு அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது, பட்டாம்பூச்சி பூங்கா. ஸோ பட்டர்ஃப்ளை பார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வகைகளான பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி எல்லாருக்குமே வந்து பட்டர்ஃப்ளை பிடிக்கும் இல்லையா? ஸோ அது அழகாக குட்டியாக அழகாக கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்டாம்பூச்சி பார்க்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அலைமோதுது. இன்றைக்கி ஈவினிங் நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு. ஆல்ரெடி நேற்றே வந்து விடுமுறை தினம், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்ற பட்சத்தில் நேற்று நல்ல பொங்கலெல்லாம் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப டயர்டானவங்க எல்லாருமே இந்த பூங்காக்களுக்கு, சுற்றுலாத்தலங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வருவாங்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கொம்பு. ஸோ முக்கொம்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், எப்பயுமே கூட்டம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த காணும் பொங்கலில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஃபேமிலியோடு வராங்க. முக்கொம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் பிடிச்சி வருவாங்க, வேனில் வருவாங்க, காரில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்டமாக மக்கள் வந்து அங்கே வந்துட்டு அங்கே வந்து நிறையா ராட்டினங்கள், ஸோ குழந்தைகளுக்கான அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ராட்டினத்துலேயும் போய்க்கலாம். அங்கே வந்து தின்பண்டங்கள் நிறையா விற்பாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ 3 ஆறுகளும் சேர்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அணைக்கட்டு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சண்டே இல்லாமல் பொங்கல் முடிஞ்சு லீவு, லாஸ்ட் டே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு டைம் ஸ்பெண்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு போகும்போது எந்த அளவுக்கு வந்து அது வந்து மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திருச்சியில் இது மட்டும் இல்லாமல் நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே மக்கள் கூட்டம் வந்து ஆர்ப்பரிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பொங்கலுக்கு, காணும் பொங்கலுக்கு நீங்கள் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் விசிட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.